1941ஆம் ஆண்டு காலண்டர் போலவே இருக்கும் 2025ஆம் ஆண்டின் காலண்டர். கிரக நிலைகளும் ஒத்துப்போகிறது. மறக்க நினைக்கும் ஆண்டை நினைவூட்டுகிறதா இந்த பேராபத்துக்கள்? உலக அழிவு மெதுவாக தொடங்கியதா? Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். 2025ஆம் ஆண்டு தொடங்கி 6 மாதங்கள் முடியாத நிலையில் நாடு முழுவதும் பல இடங்களில் கொந்தளிப்புகள் ஏற்பட்டுதான் இருக்கு. இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே பிரபல ஜோதிடர்கள் மற்றும் கணிப்பாளர்கள் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பலவித பாதிப்புகள் உண்டாகும் என கணித்திருந்தார்கள். அது இப்பொழுது சில பேராபத்துக்கள் வரும் பொழுது நம்பப்படுகிறது. இந்தியாவில் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல், காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல், போர் சூழ்நிலை மற்றும் ஜூன் தொடக்கத்தில் அகமதாபாத் விமான விபத்து போன்றவை அடுத்தடுத்து அசம்பாவிதங்களா நடந்துட்டு இருந்தது. கிரகங்களின் பெயர்ச்சி நிலைமைகள் மோசமா இருக்கு அப்படின்னு இந்த ஆண்டு சொன்னாங்க. ஏன்னா செவ்வாய் கிரகம் தாக்கம் கொண்டதா இருக்கு. குரு பெயர்ச்சியின் நிலையிலும் உலகில் பெரிய அழிவு ஏற்படும் என ஆய்வாளர்கள் கணக்கிட்டு ஆரம்பத்தில் இருந்தே கூறிக்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, 2025ஆம் ஆண்டு காலண்டர் 1941ஆம் ஆண்டு காலண்டர் போலவே இருப்பதாக நம்பப்படுகிறது. காலண்டர் மட்டுமல்ல, நிகழ்வுகளும் அதே போல் நடக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். 1937 மார்ச் சனி மீன ராசிக்குள் நுழைந்தார். அப்பொழுது 2ஆம் உலகப் போர் தொடங்குச்சு. தற்பொழுது திருகணித பஞ்சாங்கத்தின்படி சனி மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். 2ஆம் உலகப் போர் தொடங்கிய பொழுது சீனா ஜப்பான் தாக்குதல் படிப்படியா உலகில் பதற்றம் அதெல்லாம் அதிகரிச்சது. பின்னர் சனி மீனத்திலிருந்து மேச ராசிக்குள் நுழைந்தார். போர்ல துறைமுகம் தாக்கப்பட்டது. அதன் பிறகு ஜப்பான் மீண்டும் அணுகுண்டுகள் வீசப்பட்டது. இந்த நேரத்துல தான் வியாழன் ஆக்ரோஷமா இருந்தது. மேலும் பல வகையான அசுப யோகங்களை உருவானது. அதே நேரத்துல ராகு கும்பராசியில் சஞ்சரிக்கும் பொழுது நாடு மற்றும் உலகின் முழு சூழ்நிலையும் மாறிவிட்டது. இதே கிரக நிலைகள் தான் தற்பொழுது நிலவுகிறது. இதே பதற்றமும் நம்மை தொற்றிக்கொண்டுதான் இருக்கிறது. 1941 நடந்த சம்பவங்கள் அது சிலவற்றை பார்ப்போம். 1941 அக்டோபர் 30ஆம் தேதியில விமான விபத்து ஒன்று ஏற்பட்டது. அந்த விமானத்தில் பயணம் செய்த 15 பேரில் 14 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் மட்டுமே உயிர் தப்பினார். 1941 டிசம்பர் 7ஆம் தேதி ஹவாய் தீவுகளில் உள்ள அமெரிக்க கடற்படை தளமான போர் ஹார்பரில் ஜப்பான் திடீர் தாக்குதல் நடத்தியது. இதுல 2400 பேர் உயிரிழந்ததோடு பெரிய சேதமும் ஏற்பட்டது. இந்த தாக்குதல் காரணமா அமெரிக்கா 2ஆம் உலகப் போரில் நுழைந்தது. 1941 ஜெர்மன் சோவியத் யூனியனை தாக்கியது. அந்த போர் பொருளாதார நெருக்கடியை ஏற்பட்டது. மாலியில் நடந்த போரால் இராணுவம், வாக்னர் குழு மற்றும் ஆயுத குழுக்களுக்கு இடையே சண்டை முற்றியது. மக்கள் பசியால் இறந்து கொண்டிருந்தாங்க. நாஜிக்கள் போலாந்து விஞ்ஞானிகளையும் எழுத்தாளர்களையும் கொன்றது. யூதர்கள் படுகொலை. பிரிட்டிஷ் கப்பல் ஒன்று ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பலால் மூழ்கடிக்கப்பட்டது. பல போர்கள் தொடங்கின. அதாவது வேக்தீவு, மாலாயாவில், பிலிப்பைன்ஸ், ஹாங்காங்கில் பெரும் இழப்புகளுடன் போர் நடந்தன. முக்கியமா பிலிப்பைன்ஸில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். 2025 நடந்த சம்பவங்கள் பார்த்தோம்னா 2025 அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு பறந்து கொண்டிருந்த விமானம் விபத்துக்குள்ளானது. அதுல 242 பேர்ல 241 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் மட்டுமே உயிர் தப்பினார். ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே போர்.
3 ஆண்டுகளா நடந்துட்டு வருது. அதனால தற்பொழுது அது ஒரு பயங்கரமான வடிவத்தை எடுத்திருக்குன்னு சொல்லலாம். 2025 ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரில் திடீரென ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்தது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்தது. மே மாதத்தில் அதை செஞ்சாங்க. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களுடன் போர் நடக்கும் சூழலே உருவானது. தைவானுக்கும் சீனாவிற்கும் இடையே பதற்றத்தால் போர் பயம் எழுந்திருக்கு. இஸ்ரேல் ஈரான் போர் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. இந்த வேளையில உலக போர் ஏற்படும் என்ற அச்சத்தை எழுப்புது. பல நாடுகளில் மக்கள் கிளர்ச்சிகள் மற்றும் அதிகார மாற்றங்கள் நடைபெற்றுட்டு தான் வருது. ஆஸ்திரேலியாவில் ஆழ்புயல், ஜோர்டனில் வெள்ளம், சவுதி அரேபியாவில் புழுதி புயல், துனிஷியாவில் மற்றும் குவைத்தில் மோசமான வானிலை, பனிப்பாறைகள் உருகுதல் போன்ற பல இயற்கை பேரழிவுகளால் உலகம் மெதுவாக அழிந்து வருது. இப்படியான பல சம்பவங்கள் ஒரே மாதிரியா இருக்கு. 1941 நடந்தவை போன்றே 2025 காணப்படுது. 2025ஆம் ஆண்டு முடிய இன்னும் 6 மாத காலம் இருக்கு. இந்த காலகட்டத்துல இன்னும் எந்த மாதிரியான பேரழிவுகள் ஏற்படும் என்பதை நினைத்து ஒருவித அச்சம் மனதில் தோன்றுகிறது. இருப்பினும் அது நடைபெறாமல் இருப்பதையே அதே மனதும் விரும்புகிறது. தற்பொழுது மனிதர்களிடையே இருக்கும் விழிப்புணர்வு மற்றும் ஒற்றுமை தற்போதுள்ள சூழ்நிலையை மாற்றும் சக்தியாக அமையும் என நம்புவோம். இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.